ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழேரா சேனல். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் திரையுலகத்தோட ஒரு முன்னணி இசையமைப்பாளரான நம்ம ஜிவி பிரகாஷ் இருக்கார் இல்லையா, அவர் பார்த்தீங்க அப்படின்னா வெயில் அப்படின்ற ஒரு படத்தின் மூலமாக இசையமைப்பாளராக அறிமுகமானார். ஸோ சின்ன வயசுலேருந்தே அவருக்கு இசை மேலே ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அதே சேம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒய்ஃபான சைந்தவிக்கும் சின்ன வயசுலேருந்தே அந்த இசை ஞானம் அப்படின்றது இயற்கையாகவே வந்துச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். ரெண்டு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸாக பழகிட்டு இருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸாக இருந்த ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்க அப்படின்னா திருமணத்தில் போய் முடிஞ்சிருச்சு. 2013 ரெண்டு பேருக்குமே மேரேஜும் ஆயிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட 7 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு அன்பி அப்படின்ற மகள் 2020 பிறந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட பொண்ணுக்கு 4 வயசு ஆகுது. ஸோ இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லவ் கப்புள்ஸாக தான் வலம் வந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு பல சாங்கில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேரோட பாடலோட கெமிஸ்ட்ரி வேற லெவலில் இருக்குது அப்படின்னு தான் ரசிகர்கள் மத்தியில் பேசப்பட்டுச்சு. ஸோ பாடல்லே இவங்களோட அந்த லவ்வோட கெமிஸ்ட்ரி தெரியுதே. கண்டிப்பாக என்ன அப்படின்னா இவங்க ரியல் லைஃப்லேயும் இவங்களோட லவ்விங் கெமிஸ்ட்ரி வேற லெவலில் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருந்த ரசிகர்களுக்கு இப்போ திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மினி ஹார்ட் அட்டாக் வர்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஆக்சுவலாக நம்ம சைந்தவியும் ஜிவி பிரகாஷும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லவ்விங் கப்புளாக தான் வலம் வந்துட்டு இருந்தாங்க. இப்போ நிறைய தமிழ் சினி உலக அந்த நடிகர்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக விவாகரத்து அப்படின்றதுக்கு போயிடுறாங்க. நிறைய பேர் எடுத்துக்கலாம். நம்ம சமந்தா, நாக சைத்தன்யா, அதுக்கப்புறம் தனுஷ், ஐஸ்வர்யா, இவங்கெல்லாம் இப்போ டிவோர்ஸ் அப்படின்றத அப்ளை பண்ணியிருக்காங்க இல்லையா. அந்த வரிசையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ திடீர்னு ஜிவி பிரகாஷும் நம்ம சைந்தவியும் விவாகரத்துக்கு பண்ணிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ அதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரமே இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதாவது என்ன அப்படின்னா இந்த வெட்டிங் ஆனிவர்சரிக்கு ரெண்டு பேருமே விஷ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேருமே சேர்ந்து இல்லை, ரெண்டு பேருமே கொஞ்சம் கருத்து வேறுபாடு காரணமாக ரெண்டு பேருமே பிரிஞ்சு தான் இருக்காங்க. ஸோ அந்த கருத்து வேறுபாடுனால ரெண்டு பேருமே விவாகரத்துக்கு அப்ளை பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரியான நியூஸ் நிறைய சோசியல் மீடியாவில் பரவிட்டு வருது. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரில. ஸோ ரெண்டு பேருமே பிரிஞ்சிருக்கிறத வச்சு அடுத்த ஸ்டெப் அதுதான் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நம்ம சினி ஆக்டர்ஸ் எல்லாருமே ஈஸியாக என்ன அப்படின்னா விவாகரத்து பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது மூவ் பண்ணிட்டு போயிடறாங்க. நிறைய அதாவது அவங்க நடிகர்கள் மட்டும் இல்லாமல் நிறைய தொகுப்பாளிகள் நம்ம டிடி, பிரியங்கா எல்லாருக்குமே மேக்ஸிமம் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சுட்டாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் தான் வருது. இருந்தாலும் இவங்க நியூஸை கேள்விப்பட்டோன்னே ரொம்பவே ஒரு மாதிரியா என்ன சொல்கிறது மினி ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் நம்ம சேனலுக்கு கீழே பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே பாய். உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்களுக்கான ஹராஜ்.